ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு. பெரும்பான்மையை நிரூபிப்பாரா முதலமைச்சர் விஜய் என கட்சியினரிடையே பெரும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு அரசும் அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிரான குரலை ஓங்கி ஒலித்திட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். அதிமுக கருடாவை மீறி வாக்களித்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிபோகும். நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை எச்சரிக்கை. தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரி 10% உயர்வு. மத்திய அரசு அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 56வது போட்டி. ஐதராபாத் அணியை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாவேக அரசு மீதான பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளுக்கு பிறகு அதிக எண்ணிக்கையிலான 108 இடங்களை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கைப்பற்றியது. இதையடுத்து ஆட்சி அமைக்க 118 என்ற எண்ணிக்கை தேவை என்பதால் மற்ற கட்சிகளில் ஆதரவை தாவேக தலைவர் விஜய் நாடினார். இதன்படி காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் தாவேக ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்டார். இவருடன் 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றனர். இதன் பின்னர் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் JCD பிரபாகரன், துணைத் தலைவர் ரவிசங்கர், கொறடாவாக சபரிநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடத்தி சட்டப்பேரவையில் இன்று காலை 9:30 மணிக்கு முதலமைச்சர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளார். இதில் அவையில் உள்ள உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சரிபாதிக்கு மேல் வாக்களிக்க உள்ளனர். குரல் வாக்கெடுப்பு மூலமாகவோ அல்லது உறுப்பினர்களின் எண்ணிக்கை மூலமாகவோ வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாடு அரசும் அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிரான குரலை ஓங்கி ஒலித்திட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தனது எக்ஸ் தள பக்கத்தில் நீட் தேர்வு என்பதே ஒரு மோசடி என்றும், இதை திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கம் முதலே சொல்லி வருவது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். நீட் குளறுபடிகள் ஆண்டுதோறும் தொடர்கதையாகிவிட்டன. இப்போது ராஜஸ்தானில் நீட் கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது தெரிந்ததால் இந்த ஆண்டுக்கான தேர்வையே மத்திய அரசு ரத்து செய்துள்ளதாக கூறினார். ஏழை எளிய பின்னணியில் இருந்து வரும் மாணவர்களின் கனவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கும் நீட் தேர்வு நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று திமுக அரசால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர மறுக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். அந்த மசோதாவுக்கு கிடைக்கும் ஒப்புதல் தான் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை காப்பாற்றும், நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று கூறினார். எனவே தமிழ்நாடு அரசும் அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிரான குரலை ஓங்கி ஒலித்திட வேண்டும் என்று தெரிவித்தார். அதிமுக கருடாவை மீறி வாக்களித்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிபோகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை தமது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் சட்டமன்றத்தில் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சியின் அதிகாரப்பூர்வ கொறடா வழங்கும் உத்தரவை மீறி வாக்களித்தால் அது கட்சி தாவலாகவே கருதப்படும் என்றும் தெரிவித்தார். சிலர் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக கூறுவதாலோ அவர்கள் தனியாக கொறடாவை நியமிக்க முடியாது என்று கூறினார். இதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ள கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவே சட்டப்பூர்வமானது என்று தெரிவித்தார்.
தொடர்ந்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிபோகும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு 10% உயர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் நிலவி வருவதால் பிரதமர் மோடி மக்கள் தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலையில் மத்திய அரசு தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரியை 10% உயர்த்தியுள்ளது. இதில் தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் மட்டுமின்றி நகைகளுக்கான உதிரி பாகங்கள் மற்றும் விலை மதிப்புள்ள உலோகங்கள் தொடர்பான தொழில்துறை இறக்குமதிகள் மீதான வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளில் உள்ள கொக்கிகள், பிணைப்புகள், பிடிப்பான்கள், ஊசிகள் மற்றும் திருகு பின்புறங்கள் போன்ற சிறிய பாகங்களுக்கு 5% சுங்க வரியும், பிளாட்டினம் பாகங்களுக்கு 5.4% வரியும் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த உத்தரவு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகின்றது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 56வது போட்டியில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 56வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்கள் எடுத்தது. இதில் சிறப்பாக விளையாடிய சாய் சுதர்ஷன் 61 ரன்களும், வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 86 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் குஜராத் அணி 82 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகள் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக லாபம் ஈட்டியுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதுவரை இல்லா வகையில் அதிகமாக 1,98,000 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025-2026 நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகளின் வணிகம் 283 லட்சம் கோடி ரூபாய் என்னும் அளவை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டில் இருந்ததை ஒப்பிடும்போது 12.8% வளர்ச்சியடைந்துள்ளது. 127 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளதாகவும், இது முந்தைய ஆண்டை விட 15.7% அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சில்லறை வணிகம், வேளாண்மை, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அதிக கடன் வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபமும் இதுவரை இல்லா வகையில் மிக அதிகமாக 1,98,000 கோடி ரூபாய் என்னும் அளவை தொட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. எந்த அரசாங்கமும் இவ்வளவு வெட்கமற்ற முறையில் செயல்பட்டதே இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் குலாம் அகமது குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தின் அரசியல் சூழல் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் குலாம் அகமது செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாஜகவின் உண்மை முகம் அம்பலமாகிவிட்டது என்றார். நேர்மையான முறையில் தேர்தலை நடத்தும் பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டதோ அவர்களே 27 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியுள்ளனர் என்று கூறினார். அதே தலைமை தேர்தல் அதிகாரி மேற்கு வங்கத்தின் தலைமை செயலாளராகவும், சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளர், முதலமைச்சரின் தலைமை ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வேறு எந்த அரசாங்கமும் இவ்வளவு வெட்கமற்ற முறையில் செயல்பட்டதே இல்லை என்று குற்றம் சாட்டினார். அருப்புக்கோட்டை அமுதலிங்கேஸ்வரர் கோவில் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் மதுபான விற்பனை கடையை மூட வேண்டும் என துணை ஆட்சியரிடம் விருதுநகர் மாவட்ட தாவேக இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் மனு அளித்தார். தமிழகத்தில் கோவில்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள 717 மதுபான விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அமுதலிங்கேஸ்வரர் கோவில் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் மதுபான சில்லறை விற்பனை கடையை மூட வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் விருதுநகரில் துணை ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
மனு அளித்த பின்னர் தாவேகவின் விருதுநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமுதலிங்கேஸ்வரர் கோவில் அருகே உள்ள மதுபான கடை பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளது என்றும் இந்த மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்றும் துணை ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளோம் எனவும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் எனவும் இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் தெரிவித்தார். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள அமுதலிங்கேஸ்வரர் கோயில் அருகே இருக்கும் டாஸ்மாக் கடை வெகு ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு இடையூறு இருப்பதால் அதை நீக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளோம். அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒப்புதல் அளித்துள்ளார். ஏ சதீஷ்குமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், விருதுநகர் மத்திய மாவட்டம். முறைகேடுகளுடன் நடக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பல்சமய நல்லுறவு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வு எனும் நவீன தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வட மாநிலங்களில் நீட் தேர்வு வினாத்தாள் தேர்வுக்கு முன்னதாக வெளியிடப்பட்டதாக முறைகேடு எழுந்துள்ளது. கடந்த காலங்களில் எங்கெல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்கும் என்று நினைக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் வாழ்வாதாரம், மருத்துவர்கள் கனவு எவ்வாறு ஒன்றிய அரசாங்கத்தால் சூறையாடப்பட்டிருக்கும். இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரையும் சட்டத்திற்கு உட்பட்டு தண்டிக்க வேண்டும். மேலும் முறைகேடுகளுடன் அரங்கேறும் இந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் ஹாஜி ஜே முகமது ரஃபி வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசாங்கம் ஒரு புதிய வருமான வரி சட்டத்தை அறிமுகப்படுத்தியது குறித்து வருமான வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையர் விவேக் வடேகர் கருத்து தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் வருமான வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையர் விவேக் வடேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய அரசாங்கம் ஒரு புதிய வருமான வரி சட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இது 2026 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக கூறினார். இச்சட்டம் பல முக்கிய மாற்றங்களை உள்ளடக்கியுள்ளது. 2026 மார்ச் 20 அன்று புதுடெல்லியில் உள்ள விக்யான் பவனில் நிதியமைச்சர் ஒரு நிகழ்வை தொடங்கி வைத்தார். இதன் முன்னெடுப்பின் வாயிலாக புதிய சட்டம் குறித்த தகவல்கள் மிக சிறப்பாக சென்றடைவதையும் மிக சாதாரண வரி செலுத்துவோருக்கும் அது எளிதில் அணுகக்கூடியதாக அமைவதையும் உறுதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்று தெரிவித்தார். மாமல்லபுரம் அருகே அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் மாணவர் பேரமைப்பு மற்றும் நுண்கலை அமைப்பின் மூலம் விளையாட்டு நிறைவு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் தனியார் பல்கலைக்கழகத்தில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் மாணவர் பேரமைப்பு மற்றும் நுண்கலை அமைப்பின் மூலம் விளையாட்டு நிறைவு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. கல்லூரியின் டீன் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாமல்லபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அறிவழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம், பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கணேசன், கல்லூரியின் இயக்குநர் முத்துராஜ், பேராசிரியர் தமிழ்ச்சுடர், திரைப்பட பாடகர்கள் அரவிந்த், ரேஷ்மா, பேராசிரியர்கள், மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை போரூர் அடுத்த கோவூரில் செயல்படும் ஸ்ரீ கிருஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் பரிசு கோப்பையுடன் சான்றிதழும் வழங்கப்பட்டது. சென்னை போரூர் அடுத்த கோவூரில் செயல்படும் ஸ்ரீ கிருஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் தேசிய அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த போட்டியில் அமெரிக்கா, ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியாவின் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். கோடை காலத்தில் மாணவர்கள் தங்கள் நேரத்தை இதுபோன்ற விளையாட்டில் செலவழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் 5 வயது சிறுவர் முதல் 60 வயது முதியவர் வரை கலந்து கொண்டனர். ஸ்ரீ கிருஷ் இன்டர்நேஷனல் பள்ளி தலைவர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற போட்டியை செஸ் கிராண்ட் மாஸ்டர் சுந்தர்ராஜன், கிதம்பி கிராண்ட் மாஸ்டர் செந்தில்மாறன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட சதுரங்கம் விளையாட்டு சங்க தலைவர் அப்துல் ஹமீது, செயலாளர் ஜோதி பிரகாசம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதல் பரிசாக 1 லட்சமும், 2ஆம் பரிசாக
75,000 என 15 லட்சம் வரை ரொக்கமும் மற்றும் பரிசு கோப்பையுடன் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர். காரைக்காலில் சர்வதேச செவிலியர் தினத்தையொட்டி அரசு மருத்துவமனை செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சர்வதேச செவிலியர் தினத்தையொட்டி புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு குத்துவிளக்கு ஏற்றி அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் உமா மகேஸ்வரி, மதர் தெரசா, அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் ஜெயபாரதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். சர்வதேச செவிலியர் தின நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனையடுத்து சிறப்பாக செயல்படும் செவிலியர்களுக்கு சால்வை அணிவித்து விருதுகள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே பெண் ஒருவர் உயிர்மாய்க்கம் செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சரஸ்வதி விளாகம் கிராமத்தை சேர்ந்த சரண்யா என்பவரும் மாங்கனாம்பட்டு பகுதியை சேர்ந்த ஜோதிமாறன் என்பவரும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக காதல் திருமணம் செய்துள்ளனர். இந்நிலையில் ஜோதிமாறன் உறவினர் வீட்டில் சரண்யா உயிர்மாய்க்கம் செய்ய முயன்றதாக கூறப்படுகின்றது. அருகில் இருந்தவர்கள் மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சரண்யாவின் உடல் சீர்காழி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்விற்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் சரண்யாவின் தந்தை ராஜேந்திரன் தனது மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கொள்ளிடம் காவல் நிலையத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல் ஆய்வாளர் ராஜா இறப்பிற்கு சம்பந்தமான நபர்களை விரைவில் கைது செய்வதாக கூறியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரெகுநாதபுரம் அருகே மனைவி மீது கணவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்து உயிர்மாய்க்கம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ரெகுநாதபுரம் புதுவிடுதி தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரும் அதே ஊரான ஆஷா என்பவரும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் வீட்டில் ஆஷா உடல் கருகிய நிலையில் இறந்து கிடந்துள்ளார். இறந்த பெண் ஆஷாவின் தாயார் மாரியம்மாள் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி ரெகுநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தார். சந்தேகத்தின் அடிப்படையில் ஆஷாவின் கணவர் முருகேசனை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் முருகேசன் ஆஷாவின் கழுத்தை நெரித்து யாருக்கும் சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதற்காக முருகேசன் ஆஷாவின் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்து உயிர் பறிப்பு செய்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் முருகேசனை கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் பழுதாகி நின்ற வாகனத்தின் மீது சரக்கு வண்டி மோதிய விபத்தில் வாகனத்தில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் தடாவில் உள்ள தனியார் குளிர்பான தொழிற்சாலையிலிருந்து குளிர்பானங்களை சிற்றுந்தில் ஏற்றி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென சிற்றுந்தின் சக்கர உறை சேதமடைந்ததால் சாலையின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெரிய அளவிலான இரும்பு பொருட்களை ஏற்றி வந்த சரக்கு வண்டி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிற்றுந்து மீது மோதியது. இதில் சிற்றுந்து கவிழ்ந்தது. இதையடுத்து அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கிய ஓட்டுநரை மீட்டனர். இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இவ்விபத்து நிகழ்ந்த போது வாகனங்களில் ஆட்கள் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. கேரளா மாநிலம் குருவாயூர் அருகே வீட்டில் கொள்ளையடித்த 10 சவரன் தங்க நகையில் 8 சவரன் தங்க நகையை மன்னிப்பு கடிதத்துடன் திருப்பி வைத்துவிட்டு சென்ற கொள்ளையனின் செயலை கண்டு வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்து உள்ளார். கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் அடுத்த அரியனூர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் அபூபக்கர் முகமது ராபியின் வீட்டில் நுழைந்த கொள்ளையன் வீட்டிலிருந்த 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றார். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளுடன் காவல் நிலையத்தில் முகமது நபி புகார் அளித்தார். இந்நிலையில் முகமது ராபியின் வீட்டில் மீண்டும் புகுந்த கொள்ளையன் கொள்ளையடித்த 10 சவரன் நகையில் 8 சவரன் நகையை திருப்பி வைத்ததுடன் தன்னை மன்னித்து விடுங்கள் என மன்னிப்பு கடிதத்தையும் வைத்துவிட்டு சென்றார்.
இந்த காட்சியும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. இதனிடையே கொள்ளையடித்த வீட்டிற்கு கொள்ளையன் 2 முறை வந்து சென்ற போதிலும் காவல்துறையினர் கொள்ளையனை பிடிக்க முடியவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனினும் கொள்ளையடிக்கப்பட்டதில் 3/4 பங்கு நகையும் திருப்பி கிடைத்ததை நினைத்து நிம்மதியடைந்த முகமது ரபி கொள்ளையனின் செயலை பாராட்டுவதா கோபப்படுவதா என திகைத்துள்ளார். கேரளாவில் வழக்கத்திற்கு மாறாக 1 மாதத்திற்கு முன்பே துவங்கிய தென்மேற்கு பருவமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக ஜனவரி மாதம் இறுதியிலிருந்தே கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்ததுடன் ஒரு கட்டத்தில் மக்களால் தாங்கிக் கொள்ள இயலாத அளவிற்கு வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது மக்களுக்கு ஆறுதலாக மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிய துவங்கியுள்ளது. வழக்கமாக ஜூன் மாதத்தில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்னதாகவே துவங்கும் என்று திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது மே மாதத்திலேயே தென்மேற்கு பருவமழை பெய்ய துவங்கியது. குறிப்பாக கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் காலையில் இளம் வெயிலுடனும் மதியத்திற்கு மேல் கனமழையும் சாரல் மழையும் பெய்து வருவதால் கோடை வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கேரளா மாநிலம் மலப்புரம் அருகே மலையோர பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்கள் மீது மின்னல் தாக்கியதில் 4 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மங்காடா அருகே குரங்கஞ்சோலா மலையோர காட்சிமுனை பகுதியில் அப்பகுதியை சேர்ந்த 7 மாணவர்கள் இயற்கையை ரசித்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென மின்னல் தாக்கியதில் மாணவர்கள் சிலர் மயங்கி விழுந்தனர். இதையடுத்து மயங்கி விழுந்த மாணவர்களை அப்பகுதியினர் மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி ரஹீஸ், பஹத், பஹாஸ், ஜியாத் ஆகிய 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேலும் 2 மாணவர்கள் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின்னல் தாக்கி ஒரே ஊரை சேர்ந்த 4 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியது. குடியாத்தம் அருகே கங்கையம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் பகுதியில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் மே 14ஆம் தேதி தேர் திருவிழாவும் அதற்கு அடுத்த நாள் கங்கையம்மன் சிரசு திருவிழாவும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கங்கையம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவக்குமார் ஆகியோர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கங்கையம்மன் சிரசு திருவிழாவிற்கு 1100 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பக்தர்கள் வந்து செல்ல அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் முழு வீச்சில் செயல்படும் என்றும் நகரின் மைய பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்தார். இதில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் அருகே பெரிய மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல்லில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் கோவில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இதனை முன்னிட்டு டிப்போ காளியம்மன் கோவிலில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தி ஏரி சாலை, 7 ரோடு சந்திப்பு, பஸ் நிலையம், அண்ணா சாலை, மூஞ்சிக்கல் வழியாக கோவிலை சென்றடைந்தனர். அதன் பின் பக்தர்கள் ஏந்தி வந்த பாலால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இறுதியில் கோவிலில் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு. பெரும்பான்மையை நிரூபிப்பாரா முதலமைச்சர் விஜய் என கட்சியினரிடையே பெரும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு அரசும் அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிரான குரலை ஓங்கி ஒலித்திட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வலியுறுத்தல்.
அதிமுக கருடாவை மீறி வாக்களித்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிபோகும். நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை எச்சரிக்கை. தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரி 10% உயர்வு. மத்திய அரசு அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 56வது போட்டி. ஐதராபாத் அணியை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.